ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நடந்து முடிந்த குரூப் 2 தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற அவுட் சோர்ஸ் தான் இது. ஸோ வரக்கூடிய குரூப் 2, குரூப் 4 தேர்வுகளுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த அவுட் சோர்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். இதோட விளக்கமான வீடியோ வந்துட்டு நமக்கு சேனலில் போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இங்கே கொடுத்துருக்க எல்லா அவுட் சோர்ஸோட பிடிஎஃப் லிங்க்குமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். சேனல் லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிட்டு அங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்க லிஸ்ட்டை மட்டும் படிங்க. இதில் வந்து நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படி புத்தகத்துலேருந்து 10 கேள்விகள் கேட்டிருக்காங்களே, இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விகளையும் நான் செப்பரேட்டாக பிரித்து போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அகர முதலையும் கலைச்சொல் பேரகராதி இது ரெண்டையும் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 3000-4000 பக்கங்கள் கொண்ட டிக்ஷனரி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி இதில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் படித்த டயத்தை வேஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் கிளியர் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் கிளியராக படிங்க. 90+ கொஸ்டின்ஸ் வந்து தமிழில் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த குரூப் 2 தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளில் ஈஸியான கொஸ்டின் எவ்வளோ, மாட்ரேட் எவ்வளோ, டஃப் எவ்வளோன்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதோட டீட்டெயிலான வீடியோவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சோர்ஸ் பிடிஎஃப் வந்து டெலகிராமில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.